இருக்கும். இந்த நாள்ல இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றவங்க ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல உங்களுக்கு தைரியத்துக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷத்துக்கு எதுவான நல்ல வார்த்தை ஆண்டவர் ஒன்று தந்திருக்காரு. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பைபிள் படிக்கிற எல்லாருக்குமே இந்த வசனம் தெரியும். இது இன்றைக்கு ஏற்கிறவர்களுக்கு ரொம்ப முக்கியமான வசனம், முக்கியமான ஒரு நல்ல ஒரு சிவிட்டான ஆசீர்வாதம். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியாரே உன்னோட இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமாகும். இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னு சொன்னா, என்ன வசனம் சொன்னா பாருங்க, கிதியோன்கிற ஒரு தேவ மனுஷன் அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமாக யுத்தத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. அது படிச்சு வந்தா தெரியும். நிறைய ஆண்டவர்கிட்ட அவர் வந்து டெஸ்ட் பார்த்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு ஆண்டவர் அனுப்புறதுனால போறாரு. போயிட்டு ஆண்டவர் யுத்தம் பண்றாரு. ஆனா இவரோட நிறைய ஜனங்கள் போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னிட்ட மிகுதியான ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க நாங்க எல்லாரும் கூட்டமா போனதுனால, நிறைய பேர் போனதுனாலதான் நாங்க அந்த யுத்தத்தை பண்ணோம், நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி எனக்கு விரோதமாக என்னை நினைக்க மாட்டாங்க, என்னை மறக்கழிச்சிருவாங்க அப்படின்னு ஆண்டவர் அங்க பேசுறாரு. பேசி, இல்லப்பா நிறைய பேர் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க அப்படி சொல்லிடுவாங்க, அதனால என்ன பண்ண, நான் சில டெஸ்டிங்க வைக்கிறேன். அடுத்தடுத்த அதிகாரங்கள் வசனத்தை பார்த்து தெரியும். இதுல எல்லாம் உள்பட்டவர்கள் கீழ்ப்படிஞ்சவங்க யார நான் உனக்கு குறிக்கிறானோ அவர்கள் மட்டும் உன்னோட வந்தா போதும் சொல்லி கடைசியில 300 பேரை குறிக்கிறாங்க. ஆண்டவர் 300 பேரை குறிச்சு கிதியோனோட யுத்தத்துக்கு அனுப்புறாரு. அந்த 300 பேர் போனதுனால போய் அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போய் அங்க யுத்தத்தை செய்கிறாங்க. அருமையானவர்களா பாருங்க, நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் அவருடைய வந்து சில டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாரு. அதுக்கெல்லாம் வந்து அடையாளம் வச்சு காட்டி இவங்கதான் ஆண்டவர் காட்டி கொண்டு வந்து கடைசியில 300 பேரை காட்டி யுத்தத்துக்கு போயிட்டு ஆண்டவர் ஜெயம் எடுக்க வைக்கிறாரு. இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தையை நம்ம என்ன பாக்குறோம்னா, நான் வந்து நானே வந்து இதை ஜெயிச்சுக்கிட்டேன், நான் தான் ஜெயிச்சேன், என்னோட கைப்பலம் தான் செஞ்சது, நான் தான் வந்து இதை வந்து செய்துக்கிட்டேன், என்னாலதான் இது செய்ய முடிஞ்சிச்சு, இது என்னோட திறமை, என்னோட ஞானம், என்னோட படிப்பு, என்னோட பணம், என்னுடைய வந்து பட்டம், என்னோட பதவி அப்படிலாம் சொல்லுவோம். இன்னைக்கு சொல்றவங்க ஏகப்பட்ட பேர்கள் ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளே சரி, ஆண்டவர்னால வந்து உயர்த்தப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து தாழ்ந்த நிலையில இருந்திருக்காங்க, ஒன்றுமே இல்லாத நிலையில இருப்பாங்க, வந்து முன்னேறதுக்கு வசதி இல்லாம இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆசீர்வதித்து மேல கொண்டு வந்திருக்கிறவர்கள் இன்னைக்கு ஆண்டவரை நினைக்கிறது கிடையாது. ஆண்டவர் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் காப்பாற்றி விடுறாங்க. ஆண்டவர் நினைக்கிறதுக்கு யாரும் இல்லாதபடி வந்து நான் தான் என்னோட படிப்பு வந்து பட்டம் பதவி, வேலை, பணம், வந்து வசதி, வந்து அதே போல வந்து மனித உதவிகள் அவங்களால நடந்துச்சு, இவங்களால நடந்துச்சு. அவங்க வந்து பெரிய ஆளா இருந்தாங்க, மந்திரியா இருந்தாங்க, வந்து ஆபீசரா இருந்தாங்க, எனக்கு அவங்கதான் வேலை போட்டு தந்தாங்க, இவங்கதான் வேலை போட்டு தந்தாங்க அப்படிலாம் சொல்லி ஆண்டவரை விட்டு விடுறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னோட கையே ரட்சித்தது, நான் தான் செஞ்சுக்கிட்டேன்னு இஸ்ரவேல் எனக்கு விரோதமா பெருமை பாராட்டுவாங்க. அதனால அப்படி சொல்றாரு. அருமையானவர்களை பாருங்க, இன்னைக்கு வந்து ஆண்டவருக்கு கொஞ்சம் பேரை கொண்டு ரட்சிக்க வல்லமை உண்டு, நிறைய பேரை கொண்டும் செய்யறதுக்கு வல்லமை உண்டு. லேசான காரியங்கள் எதை கொண்டு செய்யறதுக்கு அவருக்கு வல்லமை உண்டு. ஆனா நம்ம அவரை நம்பணும், நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர்னாலதான் எனக்கு இந்த காரியங்கள் வந்தது, ஆண்டவர்னாலதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அவரை உயர்த்த அவரை மகிமைப்படுத்த இன்னும் ஆண்டவர் நம்ம மேல சந்தோஷப்பட இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அள்ளி கொடுப்பாரு. பாருங்க, பிதாவே புலம்புறாரு. இன்னும் நிறைய இடங்களை இன்னொரு இடத்துல பாக்குறோம், என்னோட கை, என்னோட சாமர்த்தியம், என்னோட திறமை தானே அது சம்பாரிச்சதுலாம் வந்து இன்னும் வசனங்கள்லாம் இருக்குது. அருமையானவர்கள், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. இதை கேட்கிற நீங்க யாருமே அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன உயர்த்தினாரு, ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் தந்தாருன்னு சொல்லி நீங்க சொல்ல இன்னும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதற்கு இது வழி உண்டாகும். வந்து இந்த வசந்த பார்த்தோம், சிறுவேளை என்னைக்கு விரோதமா, இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவர் நினைக்கிறதுக்கு இதே கிடையாது. இன்னைக்கு படிப்பு விஷயத்துல கூட சரி, பிள்ளைங்க படிக்கிற விஷயத்துல கூட சரி, பரிச்சா படிப்புன்னு சொல்லி ஆண்டவர் தேடுறதுல, ஆண்டவருக்கு ஜெபம் பண்றதுல, தேவ ஆலயத்துக்கு போறது கிடையாது. ஒரு பைப்ல முதல்ல எடுத்து படிச்சுட்டு பரிச்சை போங்க பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாக்கா, கிறிஸ்தவ பிள்ளைங்க, விசுவாச பிள்ளைங்களே இன்னைக்கு வந்து நேருக்கு நேரா இருக்காங்க. எல்லாம் என்ன அப்படின்னாக்க, ஐயா தேவ நாம சரி உன்னோட இஷ்டத்துக்குள்ளேயே விட்டுருவாரு ஆண்டவர், நீனே பாத்துக்கணும் விட்டுருவாரு. அப்புறம் தோல்வடைய எதுவாயும் ஆண்டவரை கீழ்படுத்தி ஆண்டவர் பிரியமா நடக்கும்போது ஆண்டவரே உயர்த்துவார். ஆண்டவருக்கு லேசான காரியம்,
சின்ன விஷயமா தெரியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்கா. பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருக்கிறா தொட்டு ஆசீர்வதி. எல்லாரும் ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாரும் உமக்கு பிரியமாக நடக்கும். உங்க வேர்த்தி காட்டேன் கத்தர்னால எனக்கு இந்த காரியங்கள் வைத்தது, கத்தர் எனக்கு இதை செய்தாலும் சொல்லி இன்னும் வேர்த்தி மகிமைப்படுத்தி இன்னும் இடத்துல அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த கிருபை அப்பா உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுக்காண்டுகிறேன். நம்புற ஜனங்களுக்கு கிருபைகளை கொடுக்காண்டுகிறேன். யாரெல்லாம் வேர்க்கிறார்களோ, யாரெல்லாம் நினைக்கிறார்களோ ஒவ்வொருத்தருக்கு இன்னும் அற்புதங்களை செய்து அப்பா உடைய பெரிய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஆசீர்வதி. கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே.